வேலையின்மையை இந்த பட்ஜெட் எந்த வகையிலும் தீர்க்காது அல்லது குறைக்காது. ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தாது. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம். வாங்க கால் 9962557557. ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு, இவங்களெல்லாம் தான் பழங்குடி மக்களுக்கு தான் நாங்கள் வந்து சேவை செய்கிறோன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட்ஜெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பிக்சர்லேயே இல்லை. இந்த பட்ஜெட்டு எந்த வகையிலையும் கிராக்கியை ஊக்கப்படுத்தாது, மக்கள் நுகர்வை மேம்படுத்தாது. கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை க்ளோஸ் பண்ணாங்க. 10 ஆண்டு காலம் பாஜக அரசுகள் என்ன செய்ததோ அதை தொடர்கிறது. பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியில் ஒரு என்ன கொண்டாடுறோம்னா அந்த ஜிஎஸ்டி ரேட்ஸை குறைச்சாங்க. ஏன்னு சொன்னோன்னா ஒன்றும் எக்கானமி ரொம்ப டல்லாக இருக்குது, எவனும் எதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் செல்வந்தர்களாவது போய் புது கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம். அந்த மாதிரி சில லக்ஸரி ஐட்டம்ஸுக்கு ஜிஎஸ்டி குறைச்சாங்க. இப்போ மந்தமாக இருக்குது பொருளாதாரம், இல்லை நாங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிட்டு நாடே ரொம்ப சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னால் யாரு? நிதியமைச்சர் சொல்லும்போது ஜிஎஸ்டி குறைப்புலையும் பெரிய அளவுக்கு மாநிலங்களும் பலனடைஞ்சிருக்கு, மத்திய அரசும் பலனடைஞ்சிருக்கு. வரலாறு காணாத வரி வருவாய் வந்து அரசுக்கு வந்திருக்கு ஜிஎஸ்டினால. இந்த ஜனங்க தான் பயனடை 140 கோடி மக்கள் கொண்ட நாட்டில் ஒரு மாநகரத்தில் பம்பாயிலேருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் ஓட்டிட்டு உங்கள் சாதனையை ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இந்த அரசுக்கு இல்லை. நீங்கள் 45 இன்ச்சாக இருங்க, 56 இன்ச்சாக இருங்க, 65 இன்ச்சாக இருங்க. 25% பெனால்ட்டி, 25%, 50% இருந்த டாக்ஸை இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட பேசி 18% குறைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு? நாங்கள் 18% ஆக்கிட்டோம். இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆயில் வைக்க மாட்டேன், ரஷ்யாவில் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஒரு இறையாண்மை பெற்ற நாடு எங்கிருந்து பொருளை வாங்க வந்து யார் முடிவு பண்ணுவாங்க? ட்ரம்ப் முடிவு பண்ணுவாங்க. அது ஓகே உங்களுக்கு. அப்போ நீங்கள் பேசாமல் அடிமையாகவே இருந்துருக்கலாமே, ஐயாவில் உட்காந்துருவோம். அவர் போட்ட வரி பெனாலிட்டி இதனால நம்மளுடைய ஏற்றுமதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது. ட்ரேடர்ஸ் பெரிய தொடர்ந்து பாதிக்கப்படும். அப்போ நீங்க ஒரு அரசு என்ன மக்கள் நலன்ல இருக்கிற அரசு என்ன முடிவு எடுக்கணும்? லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் ARGY இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், பட்ஜெட் வந்திருக்கு, பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கு. நிறைய மாநிலங்களில் தேர்தல் வர இருக்கு, தமிழ்நாடு, மேற்குவங்கம்லாம். அதை ஒட்டி நிறைய புது அறிவிப்புகள்லாம் வரும்னு சொன்னாங்க. இன்னொன்று, இந்த பட்ஜெட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான பட்ஜெட்னு நிதியமைச்சர் வெளிப்படையாக சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? சம்மரியாக உங்கள்கிட்ட எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாருடைய எதிர்பார்ப்புகள் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் சங்கல்பமே ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு, இவங்களெல்லாம் தான் பழங்குடி மக்களுக்கு தான் நாங்கள் வந்து சேவை செய்கிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட்ஜெட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பிக்சர்லேயே இல்லை. இப்போ நீங்கள் மெயினாக இந்த பட்ஜெட் எப்படி சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸு, வீக்கர் செக்ஷன்ஸ், இவர்கள் சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்பது 1 வேலையின்மை, 2 வாழ்வாதாரம், வருமானம். இந்த 2ஐயும் மேம்படுத்துவதற்கு மையப்படுத்தப்பட்ட பட்ஜெட் அல்ல இது. இது மெயினாக இந்த பட்ஜெட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் 2 விஷயம் குயிக்காக சொல்கிறேன். சென்ற ஆண்டு ஒதுக்கீடு, பட்ஜெட் ஒதுக்கீடு முன்னே இருந்துச்சு. ஸோ ஒரு 48 லட்சம் கோடி ரூபான்னாங்க. அது இப்போது ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டாக கிட்டத்தட்ட 49 லட்சம் கோடி ரூபா வருது. 50னே வச்சுங்களேன். இந்த வருஷம் அவங்க வந்து 53 லட்சம் கோடி ரூபா செலவழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 50லேருந்து 53னா 100லேருந்து 106, 6%. பணவீக்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, அவ்வளோ கூட வராது, 6 வராது. இன்னொன்று, இதே காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் 8% வேகமாக வளர்ந்துருக்கிறதாக அவங்களே சொல்கிறாங்க. அப்படின்னா தேச உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக பார்த்தால், பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பெண்டிங், அரசினுடைய மொத்த செலவு என்பது குறைகிறது. அப்போது பொருளாதாரத்தில் ஏற்கனவே நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? கிராக்கி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ஜிஎஸ்டியை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டு எந்த வகையிலையும் கிராக்கியை ஊக்கப்படுத்தாது, மக்கள் நுகர்வை மேம்படுத்தாது. அப்போ நீங்கள் வந்து பன்னாட்டு மூலதனம் நீங்கள் வந்து முதலீடு பண்ணால் பரவாயில்லையேங்கிறீங்க. அவன் வரமாட்டேங்கிறானே. நீங்கள் வந்து ஏற்கனவே கடந்த 12 மாதங்களில் இந்த பங்கு சந்தையில் போட்டுக்கிட்டு இருந்த ஆட்களும் வெளியே போயிட்டாங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் குறைஞ்சிருச்சு. நம்ம முதலாளிமார்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுடைய ஏற்றுமதி வந்து பத்தலை, இறக்குமதி ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சரக்குகளை பொறுத்தவரையில் அந்த பற்றாக்குறையை ஓரளவுக்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வீடுகளுக்கு அனுப்புகிற பணம் ஈடுகட்டுது. இன்னொரு பகுதி வந்து ஐடி டூரிசம், இதில் கிடைக்கிற காசு பத்த மாட்டேங்குது. அப்போ நீங்கள் இதை வந்து இன்னும் மோசமாக இந்த வருஷம் ஆக்கியிருக்கீங்க. அதோடு சேர்ந்து அவங்க வந்து இவ்வளோ பெரிய சவால் நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது வேலையின்மைக்கு
ஸ்கில்லிங் எப்படி தீர்வாக இருக்க முடியும்? அது அது கூட நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதாவது இந்த பட்ஜெட்டில், சென்ற ஆண்டு பட்ஜெட்டில் பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம், பிரதம மந்திரி பேரில், எல்லாமே பிரதம மந்திரி பேரில் தானே, மூச்சு விடுறதும் பிரதம மந்திரி பேரில் தான். எப்ஸ்டைனும் பிரதம மந்திரி பேரில் மூச்சு விடுறாருன்னு நினைக்கிறேன் நான். பட் இந்த இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் 10,000 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கினாங்க. செலவழிச்சுக்குது ஒரு மிகச்சிறிய தொகை, 40-50 கோடி ரூபா தான் இருக்கும், 80 கோடி இருக்கலாம். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நடக்கலை. இந்த இன்டர்ன்ஷிப் என்பது எப்படியும் வேலை வாய்ப்புக்கான திட்டம் அல்ல. வேலை வாய்ப்பை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படும். பட் வேலை வாய்ப்பு கொடுக்காது. அது கிராக்கியை பொறுத்திருக்கு. எக்கானமி டிமாண்ட் இருக்கா, இல்லை வெளிநாட்டில் டிமாண்ட் இருக்கா? வெளிநாடு தான் இப்போ அடிபட்டு போச்சு. ட்ரம்ப் வந்த பிறகு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸு பயங்கரமாக வீக்காக இருக்குது. இந்த பேனிக்கில் இந்த மாதிரி ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டாரு, நமக்கு இப்படி இது பிரச்சனை இருக்குங்கன்னா ஈயூவோட ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது என்ன போட்டிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி நிறைய ஹேஷியங்கள் இருக்குது. ஆனால் விவசாயிகள் ரொம்ப கவலைப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க பொருட்கள் பூரா இன்றைக்கி காம்படிஷனில் மாட்டிக்குமோ. ஏன்னா வேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக வந்து ஐரோப்பிய ஒன்றியம் நிறைய மானியம் அளிக்குது. அவங்க வேளாண் ஏற்றுமதிக்கு, பால் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதிக்கு நிறைய மானியம் கொடுக்குறாங்க. அப்போ இந்திய விவசாயத்தினால அதோட கம்பீட்டே பண்ண முடியாது. இதுதான் ஓவராலாக வந்து வேலையின்மையை இந்த பட்ஜெட் எந்த வகையிலும் தீர்க்காது அல்லது குறைக்காது. ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தாது. இதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா, பட்ஜெட் அறிவிப்பதற்கு முன்பாக 4-5 காரியங்கள் அவங்க பண்ணாங்க. ஒன்று, கிராமப்புற வேலை உறுதி திட்டத்தை க்ளோஸ் பண்ணாங்க, ஒழிச்சிட்டாங்க. இப்போ அந்த உறுதி கிடையாது. எம்என் ரேகாவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உரிமையாக இருக்கக்கூடாது, நாங்கள் விருப்பம் போல் கொஞ்சம் காசு கொடுத்து ஏதோ கொஞ்சம் போயிட்டு போதும் கொடுப்போம். இது உரிமையை பறிக்கிற ஏற்பாடு ஒன்று. ரெண்டாவது, உழைப்பாளி மக்களை பொறுத்தவரையில் இவங்க கண்ணெல்லாம் எங்கே இருக்குன்னா, பெரிய பெரிய பன்னாட்டு இந்நாட்டு கம்பெனிகளுக்கு சுழுவாக இருக்கணும் தொழில் செய்கிறது. அப்போ ஈஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் லிவிங், சராசரி மனிதன் எப்படி வாழறான், தொழிலாளிகள் உரிமைகளை பறிக்கிற மாதிரி தான் இந்த லேபர் கோட்ஸ் வந்திருக்கு. 2. 3வது, விவசாயிகளை பொறுத்தவரையில் EU கூட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த விதை மசோதா வந்தது. அந்த விதை மசோதா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கார்ப்பரேட்டுகள்கிட்ட இந்திய வேளாண்மை மீண்டும் ஒப்படைக்கிற மாதிரி ஒரு அம்சம் அதில் இருக்குது. 1.5 வருஷம் போராடி இவர் நிறைவேற்றிய 3 சட்டங்களையும் குப்பத்தொட்டி படலில் வச்ச வரலாறு விவசாயிகளுக்கு இருக்குது. அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திருக்கிறாங்க. ஆனால் இது மீண்டும் அதை மறைமுகமாக கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கத்தை விவசாயத்தில் உருவாக்க இந்த அரசு தொடர்ந்து முனைந்து வருகிறது. என்ன அறிவிப்புன்னு பார்த்திங்கன்னா, மிடில் கிளாஸ்லாம் ஈர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போய் பணம் ஈட்டுறீங்க, அப்போ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, இந்த ப்ரொசீஜர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதை நாங்கள் எளிமைப்படுத்துகிறோம். இது ஒன்றும் தீர்வு இல்லை. அப்படின்னா அது ஒரு ரொம்ப ஏமாற்றம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. 10 ஆண்டு காலம் பாஜக அரசுகள் என்ன செய்ததோ அதை தொடர்கிறது. ஆனால் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, வருவாய் பற்றாக்குறையை 4. நான் வரும்போது சொன்னேன், இது 4.5 கீழே கொண்டு போவேன்னு சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் நான் பண்ணிட்டேன் பாருங்க. இல்லை, அதாவது அவங்க சொல்வது ஃபிஸ்கல் பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ 2 அரசு கணக்கில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அன்றாட பணிகளுக்கான செலவுகள், வருவாய் செலவுகள்னு சொல்லுவோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அது வருவாய் வரவுங்கிறது நம்ம இது டாக்ஸஸ்ஸு, ப்ராஃபிட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஓன் என்டர்பிரைஸ், இப்படி ஒரு ஐட்டம் தான். ஆனால் முதலீடு செய்வதற்கு நீங்கள் வந்து கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் உங்களுக்கு வேணும். ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்பது என்ன கணக்குன்னா, அரசின் ஒட்டுமொத்த செலவை முறக்கம் வச்சுருங்க. கேபிட்டல், கரண்ட் ஒரு மூலதன செலவுகள், அன்றாட செலவுகள். இதுக்கு எதிராக வரவு என்ற வகையில் கடன் அல்லாத வரவுகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்வோம் என்று அந்த கான்செப்ட் சொல்லுது. இது உலக வங்கி, IMF ரொம்ப நாட்டில் நம்ம நாடு மீது திணிக்கிற ஒரு கான்செப்ட். அப்படின்னா அரசு கடன் வாங்கி முதலீடு செய்தால் அந்த வாங்கின கடனை வந்து வரவில் வச்சுக்க முடியாது. அதை கழித்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய வரவு செலவு கணக்கு போடணும். அப்படின்னா இது எதுக்குன்னா, எதுக்கு கவர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுது, தனியாற்ற விட வேண்டியதானே என்ற கோட்பாட்டிலேருந்து வருது. அதாவது நவீன தாராளமய கொள்கைகளுடைய அம்சம்தான் அது. அப்போ இந்தியாவில் அது ரொம்ப தீவிரமாக இவங்க அமல்படுத்துகிறாங்க. இவங்க வந்து 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு 18 மாத காலம் பன்னாட்டு சந்தையில் எண்ணெய் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு. 1 பைசா கூட ஜனங்கள்கிட்ட கொடுக்கல. சர்சார்ஜ், சூப்பர் சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மாநிலங்களுக்கும் கொடுக்கல, ஜனங்களுக்கும் கொடுக்கல. பிறகு 2016 நவம்பரில் அந்த செல்லா காசு பணமதிப்பு நடவடிக்கை கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய அடி, முறைசலா துறைகளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிற ஏற்பாடு.
அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளார 2017 ஜூன் 30 ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎஸ்டி என்ன பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி மறைமுக வரி. அப்படின்னா ஏழைகள் தான் அதிகமாக கொடுப்பாங்க, பணக்காரங்க ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. 2வது மாநிலங்கள் காலி. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு அரசாங்கத்தை, எலக்ட்ரல் ரோல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி செலவழித்து ஒரு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனா இப்போ வரி போட பெரிய முடியாது. சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க சார். பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஜிஎஸ்டில ஒரு என்ன பெரிய கொண்டாங்கன்னா மாற்றம் அந்த கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி ரேட்ஸை குறைச்சாங்க. ஏன்னு சொன்னோன்னா ஒன்றும் எக்கானமி ரொம்ப டல்லாக இருக்குது, எவனும் எதையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் செல்வந்தர்களாவது போய் புது கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம். அந்த மாதிரி சில லக்ஸரி ஐட்டம்ஸுக்கு ஜிஎஸ்டியை குறைச்சாங்க. சாதாரண மக்களுக்கு வந்து அவங்க ஜிஎஸ்டியை குறைச்சும் பிரயோஜனம் இல்லை, அதை வாங்குறதுக்கு காசு இல்லை அவங்கள்ட்ட. அப்போ இது ஒரு குறைச்சது தானே. இது வந்து ஆனா இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால வாகனம் வாங்குறது குறைச்சதுக்கு அப்புறம் கணிசமா உயர்ந்திருக்குன்னு பட்ஜெட்ல அதெல்லாம் இருக்கலாம். சொல்றாங்க. நீங்கள் அதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போடுங்க, அது எவ்வளோ தொகை வரும். இந்திய மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் கார் வச்சுருக்காங்க. இப்போ நான் இன்னும் கார் வச்சுக்கல, அது என்னுடைய நான் சூஸ் பண்ணினேன் அப்படி. ம். பட் இல்லை அதை வச்சுக்கலாம், பட் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். பட் எவ்வளோ பேர் கார் வச்சுக்க முடியும். நீங்கள் சாப்பாடு போடுங்க, முதல்ல உறைவிடத்தை கொடுங்க, கல்வியை கொடுங்க, ஆரோக்கியம் கொடுங்க, அதெல்லாம் விட்டுவிட்டீங்க. நான் வந்து 10 பேருக்கு கார் கொடுத்துட்டேன், கார் விலையை குறைச்சேன். இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒப்பந்தம் போட்ட பிறகு ஐரோப்பியக்காரர்கள் பூரா மலி வாங்கி வரப்போகுது. அவன் டியூட்டியை குறைச்சி இங்கே விற்க போகிறான். அப்போது இது எந்த வகையிலும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதாகாது. ஒரு சிறிய எலீட்டுக்கு ஒரு டாப் 5%, 3%. இப்போ நாங்களாம் கூட நம்ம எல்லாம் படித்த சம்பாத்தியம் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ரேட்டில் இருக்கிறோம். சாதாரண மக்களுக்கு அது சான்ஸே கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன வருமானம் வருது? கவர்மெண்ட் கணக்கே சொல்லுதே, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 10,000 வருதுன்னா என்ன பண்ணுவாங்க மாதத்துக்கு? நான் ஒரு 4 பேருக்கு ஒரு குடும்பம்னா ஒரு நாளைக்கு 70 ரூபா கூட கிடையாது. இது கொஞ்சம் வசதியான தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில். மற்ற இடங்கள் அதை விட குறைவு. விவசாய தொழிலாளிக்கு என்ன இருக்குது? இவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி ரேட்டை குறைச்சாங்கிறது கிராக்கியை மேம்படுத்த. அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டாங்க. அந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு கடந்த ஒரு 2019 இவங்க இதே அம்மா தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனாங்க. அப்போது முதலாளிமார்கள்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது மார்க்கெட்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரிச்செலவு கொடுத்தாங்க. 30% 22% ஆக்கினாங்க. அப்புறம் ஏகப்பட்ட மற்ற நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸுக்கு அதுக்கு இதுன்னு கொடுத்தாங்க, சப்சிடிலாம் கொடுத்தாங்க. பட்ஜெட்டில் திரும்பி காசு கொடுத்தாங்க. பட்ஜெட்டில் ஒரு 70,000 கோடி ரூபா நேர்முக வரி செலவு கொடுத்தாங்க. ஆக மொத்தம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாயை ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பெருமுதலாளிகள்கிட்ட கொடுத்தாங்க 2019-20. ஆனால் அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா இல்லை, அந்த வருஷம் வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப குறைவு, 4% கூட இல்லை ஜிடிபி. அப்புறம் தான் இது வந்துருச்சு, கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்தோடனே இயல்பாக எல்லாமே மந்தமாக இருந்துச்சு. கோவிட் என்ன பண்ணாங்க, அந்த ட்ரம்ப்பு அகமதாபாத்துக்கு வந்துட்டு போது காத்துட்டு இருந்தாங்க. மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டில் சிந்தியா டேக் ஓவர் பண்ணுறதுக்கு, மாதவ சிந்தியா கொண்டுறதுக்கு காத்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச உடனே முன்னும் அறிவிப்பு இல்லாமல் நாடு பூரா லாக்டவுன் இன் 4 hours அவங்க கொண்டாங்க. எவ்வளவு புலம்பெயர் தொழிலாளிகள் வந்து எங்கே இருந்தாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எங்கே தங்கினாங்க, எப்படி ஊருக்கு போய் சேர்ந்தாங்க, கணக்கே இல்லை. காட்சிகள் நம்ம பார்த்தோமே. ஒரு ஒரு இறந்த தாயை போய் அந்த பொண்ணு கட்டிக்கிட்ட, குழந்தை கட்டிக்கிட்ட, இந்த துயர காட்சிகள்லாம் என் கண்ணை விட்டு நீங்கவே இல்லை. அதாவது ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் வந்து லாக்டவுன் பண்ணுறீங்க ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ்னால் அவனுக்கு ஷெல்டர் எங்கே, அவனுக்கு சாப்பாடு எங்கே, ஊருக்கு போகிறதுக்காவது அலோவ் பண்ணுறீங்களா? ட்ரெயினில் ஏற்றி அடித்து பிடிச்சி அவங்க போன காட்சி இருக்கே, மறக்காம. நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒரு நாள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமாக இருந்தது. ஒரு துயரமான காட்சி. இதெல்லாம் மனிதர்கள் இப்படிலாம் பண்ணவே துன்புறுத்தவே கூடாது. ஆனால் ரொம்ப தீவிரமாக இப்போ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு அவங்களுக்கு முக்கியம், ஈஸ் ஆஃப் லிவிங் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அதான் திரும்பி வருது. இப்போ இந்த பட்ஜெட்லேயும் அவங்க ஆரம்பிக்கும்பொழுது பிரமாதமாக சொல்கிறாங்க, நான் ஏழைகளுக்காக அதை பட்ஜெட் போடுறேன். நாங்கள் பின்னாடி பார்த்தா அந்த டேக்ஸ் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அதில் என்னென்ன கன்செஷனாக கொடுக்க முடியும். நீங்கள் வந்து முந்தியெல்லாம் அங்கே வந்து டேக்ஸ் கொடுக்கறதா ஜெயிலுக்கு அனுப்புவோம், இனிமேல் ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டோம். உங்களை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போங்கிற ரேஞ்சில் அந்த ப்ரோ ரிச் இன்சென்டிவ்ஸ் இருக்குது. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து முதலீடு வரும், இந்திய பெருமுதலாளிகள் நாங்கள் செலவு கொடுத்தா வருவாங்க. அனுபவம் என்ன, 12 மாதங்களாக இங்கே இருக்கக்கூடிய அந்நிய முதலீட்டாளர்கள் அல்லது இந்தியாவினுடைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், இந்த பணம் பூரா போயிட்டுருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருமளவுக்கு எக்ஸிட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு அதனால தான் ஒரு ரூபாய் சரிஞ்சிக்கிட்டே வருது. என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறீங்க. அது தொடர்பான பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ரூபாய் சரிஞ்சால் அவங்களுக்கு என்ன, எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் சீப்பராகிடுன்னு நினைக்கிறாங்க. ரூபாய் சரிஞ்சால் விலைவாசி ஏற போகுது, ஏழை ஜனங்கள் எப்படியும் சாப்பிட போகிறதில்ல. அதனால் நம்ம எதுக்கு கவலைப்படணும். இந்திய முதலாளிமார்களும் அந்நிய மூலதனமும் இங்கே வருங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க வச்சுருக்கிறாங்க.
ஆனால் இப்போ உலகத்தில் இருக்கிற அன்சர்டினிட்டி ஸ்டேஜில் அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஒரு வருஷமாக அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்கன் டாலரும் சரியுது, நம்ம ஒரு ரூபாய் ரூபாய் மதிப்பு மதிப்பு வீழ்ச்சி சரிஞ்சிட்டே வருது. அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல நியாயமான கேள்வி. அதாவது ஒரு பட்ஜெட்டு போடுறீங்கன்னா இன்றைக்கு சர்வதேச நிலைமை எப்படி இருக்குது, நாட்டு நிலைமை எப்படி இருக்குது, இது இரண்டையும் எதிர்கொள்வதற்கு நம்மகிட்ட என்ன தந்திரம் இருக்குது என்ற கேள்வியை முதல்லயே போஸ்ட் பண்ணணுமில்ல. பட்ஜெட் ஆரம்பிக்கும் பொழுது தான் இப்படி ஒரு இன்டர்நேஷனல் சுச்சுவேஷன் இருக்குது, இப்படி ஒரு நேஷனல் சுச்சுவேஷன் இருக்குது, மந்தமாக இருக்குது பொருளாதாரம், இல்லை நாங்கள் ஜிஎஸ்டியை குறைச்சிட்டு நாடே இன்னைக்கு ரொம்ப சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னால் யார்? இல்ல அதுதான் நிதியமைச்சர் சொல்லும்போது ஜிஎஸ்டி குறைப்புலையும் பெரிய அளவுக்கு மாநிலங்களும் பலன் அடைஞ்சிருக்கு, மத்திய அரசும் பலன் அடைஞ்சிருக்கு. வரலாறு காணாத வரி வருவாய் வந்து அரசுக்கு வந்திருக்கு ஜிஎஸ்டினால. அதான் ஜனங்க தான் பயனடையலை. அப்போ அதாவது செல்வந்தர்கள் கார் வாங்குவாங்க, டூ வீலர் வாங்குவாங்க, ஒரு காருக்கு 2 கார் வாங்குவாங்க, அரசுக்கு வருமானம் பெருகும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அது ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவா இருந்த டூ வீலர் அது சேல்ஸ் அதிகமா இது இருக்கு, கார் சேல்ஸ் முதல்லையே அதிகமா இருக்குன்னா இது முதல் இந்த கதையாடல் இப்போ மட்டும் வரலையே. முதல்ல இவங்க நிதியமைச்சராகி ஒரு பட்ஜெட் கொடுத்த பொழுது அந்த நெருக்கடி வந்தோடனே என்ன சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து கார் விற்பனைலாம் குறைஞ்சி போச்சுன்னு இந்த கார் முதலாளிமார்கள் சொன்னாங்க இல்லையா, பஜாஜ் உட்பட. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை, ஊபர் ஓலாலாம் வந்துருச்சுனாங்க அன்னைக்கு கொடுத்த விளக்கம். இப்போ நாங்கள் வரியை குறைச்சிட்டோம், ஆகவே கார்லாம் விற்குதுங்கிறாங்க. கட்டாயமாக விற்றுருப்பாங்க. வரியை குறைச்சா விலை குறைஞ்சா வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. பட் அதுக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல மக்கள் தானே அவங்க கிளைம் பண்றது மக்கள் தான் அப்படின்னு வாங்கி அவங்க தான் அவங்க மக்களா? மக்கள் வாங்கும் திறன் நான் என்ன அதிகரிச்சிருக்கு. கேட்குறேன்னா, எந்த மக்கள்? நீங்கள் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் குடும்பங்களில் 90% கார் வாங்குறாங்களா? 5% வாங்கலாம், அதிகபட்சமாக பெருநகரங்களில் 10% வாங்கலாம். இந்த செக்ஷன் ஒரு ஸ்மால் செக்ஷன். இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் என்ன பார்க்கணும்னா, இந்த ரிலீஃப் கொடுத்தது மட்டும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. 10 வருஷம் கொள்ளையடிச்சாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு மாதம் லட்சம் கோடி ரூபா நாங்கள் வசூல் பண்ணிட்டோம், 1.5 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ணிட்டோன்னு பேப்பரில் போட்டு டிவியில் போட்டு படம் காட்டிகிட்டு இருந்தீங்க. மக்களை கசக்கி பிழிந்து எடுத்த வரி பணம், மாநிலங்களை வஞ்சித்து எடுத்த வரி பணம். மறைமுக வரினா என்னங்க? ஜிஎஸ்டிங்கிறது என்ன? நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கார்கள் மேலே மட்டும் இல்லை, சிகரெட் மேலே, பீடி மேலே, தீப்பெட்டி மேலே, எல்லா மேலேயும் இருக்குல்ல. அப்போ அது யாரை பாதிக்கும்? பெரிதும் பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள். அந்த பாதிப்பு பிரம்மாண்டமாக இருக்குது, இன்றைக்கி தொடருது. கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ரிலீஃப் வந்து பெரிய கிராக்கியை உண்டாக்கிடாது. மக்கள் கையில் வருமானம் இருக்கணும். ஒன்று நீங்கள் விவசாயத்தை மேம்படுத்தணும். இப்போ என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது என்ன சொன்னீங்க? நான் அங்கே விவசாயிகளுக்கு சாமிநாதன் ஆணையம், தேசிய வேளாண் ஆணையம் முன்வைத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இனி வரைக்கும் கொடுக்கல. B2 அது கொடுக்கல, C2 அது அவங்க வந்து. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, 2017-18 ஒரு கமிட்டி ஒன்று போட்டு நாங்கள் வந்து 5 ஆண்டுகளில் விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம்னாங்க. இது பூரா ஓடிச்சு, ரீலாக ஓடிச்சு ஃபேஸ்புக்கில், அங்கே எங்கெல்லாம். என்ன பொசிஷன்? விவசாயிகள் வருமானம் உயரவில்லை என்பதுதான் பொசிஷன். மூணாவது என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை பெருக்கிடுவோம். பெருக்கிட்டு தான் இருக்கிறாங்க, வேலைவாய்ப்பெல்லாம் பெருகலை. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வந்து இந்த என்டையர் பீரியடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடி மைக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. தமிழ்நாட்டில், கேரளாவில் நீங்கள் பார்க்குறீங்களே யார் வராங்கன்னு. அப்போ கேட்டால் தமிழ்லாம் சோம்பேறி ஆகிட்டான்னு சொல்ல போகிறீங்களா? ஒன்று அப்படி சொல்லிவிடுவீங்களா? தமிழ்லாம் சோம்பேறி ஆகிட்டான், எல்லாம் வந்து பண்ணுறான், அவ்வளோதான். அவன் ஊரில் வேலை இல்லை, அதுக்கு தமிழ்நாடு வேஜம் பரவாயில்லாமல் இருக்குது. நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தமிழகத்தில் ஒரு கிராமப்புற ஆய்வு மேற்கொண்டேன். ஒரு 30 கிராமங்கள், 3000 குடும்பங்களை சந்தித்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2023-24 விவசாய தொழிலாளி ஆண் பெண் அல்லது உடல் உழைப்பு தொழிலாளி, விவசாயம் இல்லாமல் வேறு தொழில் வேலைக்கு அவன் போகலாம், நம்ம லோடிங் அன்லோடிங் போகலாம், இல்லை எதாவது போகலாம். இவங்களில் சராசரி ஆண்டு வேலை வாய்ப்பு நாட்கள் என்பது, வேலை கிடைத்த நாட்கள் என்பது ஆண்களுக்கு 128, பெண்களுக்கு 130, பெண்களுக்கு 115 ஒன்றுவோம். ஆச்சா, இதில் கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் ரொம்ப அட்வான்ஸ்னு நம்ம பழனிவேல் ராஜன் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கூலி அவர்கிட்ட சொல்லணும். பெண் அது அஃப்கோர்ஸ் ஒரு நிலச்சுவாந்தார் குடும்பத்தில் அவங்க வந்து கூலியை பற்றி ரொம்ப கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பட் பெண்களுக்கு 200 ரூபா தினக்கூலி, ஆண்களுக்கு 300 ரூபா தினக்கூலி. கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டும் கொஞ்சம் கூட, ஆம்பளை ஆளுக்கு 500, பெண்பாளுக்கு 300ன்னு வருது வச்சுங்க. பட் நீங்கள் ஒரு 300 ரூபா, கணவன் மனைவி 2 பேர் வேலை செய்கிறாங்களே வச்சுங்களேன், 300, 200, 500 ரூபா. குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியிருக்கு, இந்த கவர்மெண்ட்டை பார்த்துக்குதவங்களா? அப்போது இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தலா, அவங்க 2 குழந்தைங்க இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா
பர் கேபிட்டா ஒரு தலா அடிப்படையில் அன்றாட வருமானம் மாத வருமானம் வந்து 10,000ன்னு கணக்கு சொல்லுது, நம்ம அரசாங்கம் கணக்கு சொல்லுது. அப்படின்னா நீங்கள் அஞ்சாவில் பார்த்தீங்கன்னா 2,000 ஒரு நபருக்கு. டெய்லி ரூ. 70 ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குதுன்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் பேசுறதில்ல. இதெல்லாம் அப்படியே பூசி மொழிகி நாங்கள் இவ்வளோ திட்டம் போட்டிருக்கிறோம், இவ்வளோ ரோடு போட்டிருக்கிறோம், இவ்வளோ ரயில் போட்டிருக்கிறோம். அதுலேயும் பெரிய பலவீனங்கள்லாம் இருக்கு. உள்கட்டமைப்பும் வேணும் இல்ல சார் நம்ம. இல்லை அது வேண்டாம்னு யாருமே சொல்லலையே. அப்ப அதுக்கு அதையும் நீங்கள் செய்யலைங்கிறது தானே. இல்ல அதையும் இப்போ நீங்கள் செய்யலையே. மற்ற உலக நாடுகளுக்கு நிகரா நம்மளும் இப்ப புல்லட் ரயில் அறிமுகப்படுத்த ஐயோ, போறோம். நீங்கள் இந்த புல்லட் ரயிலை பற்றி 20 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோங்க. சைனா வந்து பண்ணி ஒரு 100 வருஷம் ஆக போகுது இப்போ. அப்படிதான் சொல்லணும், 100 வருஷம் இல்லை. இப்போ அதாவது நம்ம ஒரு புல்லட் ரயில் இது வரைக்கும் நம்ம ஓட்டல. நாளைக்கு ஓட்டுவோமா இருக்கோம். ஏன் நீங்கள் 140 கோடி மக்கள் கொண்ட நாட்டில் ஒரு மாநகரத்தில் பம்பாயிலேருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் ஓட்டிட்டா உங்கள் சாதனையா? என்ன செய்யணும் நீங்கள் ஆக்சுவலாக? எந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ரொம்ப தேவையாக இருக்கோ ரயில் ட்ராக்ஸ் போடுறது. அன்றைக்கி ஒருத்தர் பேசியிருந்தார், அழகாக பேசினார் அது ஒரு பட்ஜெட் டிவியில். அதாவது இந்த ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் இருக்குது, சரக்குகள் எடுத்து போகிற ட்ரெயின்ஸு, அதுக்கு ரொம்ப க்ரௌடடாக இருக்குது காரிடார். நீங்கள் அதுக்கு ஸ்பெஷல் காரிடார் போடுங்க. நீங்கள் இப்போ 7 புல்லட் ட்ரெயின் நடத்த போனாயா எல்லா சரக்குகளும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ட்ராக் போடுங்க. அப்போது எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து ப்ரையாரிட்டிஸே இல்லை. நீங்கள் வந்து அகமதாபாத் பாம்பேக்கு ஒரு காட்சி பொருளாக ஒரு புல்லட் ட்ரெயின் பேசுகிறீங்க. நாட்டின் தேவை என்பது அதல்ல. ஆனா அமைச்சர் சொல்றது என்னன்னா, சென்னை பெங்களூர் இங்க 1.5 மணி நேரத்துல போலாம், புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. சரி, ஸோ வாட்? அல்ல, வரப்போகுதுன்னு வாயால் வடை சுட்டு இருக்காங்க, அது இருக்கட்டும். ஆனால் நடந்திருப்பது பாம்பே அகமதாபாத் முடியல. எவ்வளோ வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்தால் புல்லட் ட்ரெயின் கொடுப்போம். நீங்கள் வந்து புல்லட்டும் கொடுக்க வேண்டாம், புல்லட் ட்ரெயின் கொடுக்க வேண்டாம். ஜனங்க சாப்பாடு ஆனா உறுதிப்படுத்த. அதுக்கு அவங்க இன்னொன்னு சொல்றது, அதுக்கு நிகரா வந்தே பாரத் நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம், வந்தே பாரத் இல்லை அதெல்லாம் அதாவது ஒரு தரவுகளே இல்லாமல் பேசுகிற பேச்சுக்கள் அதெல்லாம். தரவுகள் என்ன? நான் கேட்குறேன், கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து வறுமையை ஒழிச்சோன்னு பேச முடியுமா? நீங்கள் பாட்டு நித்தி ஆயோக் வச்சு கணக்கு காட்டுறீங்க. கிராமப்புறங்களில் பசியோடு இருக்கிற ஆளே இல்லையா? எல்லோருக்கும் வந்து கல்வி கிடச்சிருச்சா? இந்த கொரோனாவில் பார்த்தோமே நம்ம, எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு போனாங்கன்னு, எவ்வளோ பேர் போகிற வழியில் இறந்து போனாங்கன்னு பார்த்தோம். திரும்பி அவங்க கிராமப்புறங்களுக்கு போனதுனால கிராமத்தில் க்ரௌடிங் ஆகிடுச்சு. இப்போ அங்கே வேலை வாய்ப்பு குறைஞ்சிது. இப்போ திரும்பி தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நிறைய வராங்க அங்கேருந்து மீட்சி வந்த பிறகு. அப்போது யதார்த்தம் என்ன? இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மக்கள் பூரா இவங்க எந்த மாநிலங்கள் திட்டிகிட்டே இருக்கிறாங்களோ அங்கே வந்து வேலைக்கு வர்றாங்க. அதான் யதார்த்தம். சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும், பட் ஃபேக்ட் அதானே. அப்புறம் இந்த ஈவிக்கான இதெல்லாம் மானியம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனா பெட்ரோல் டீசல் விலை தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை, அதை குறைக்கிறது இல்ல. போகுது. அதுக்கு பதிலா நீங்க ஈவிக்கு மூவ் ஆகுங்கன்ற மாதிரியான அறிவிப்புகள் தான். இல்லை இதெல்லாம் ஓகே, அதனால சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சுற்றுச்சூழல் பார்வையிலேருந்து சில நாள் நீங்கள் சொல்லலாங்க. ஆனால் இது எந்த செக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது? வாட் ப்ரப்போர்ஷன்? ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேருக்கு இது ரெலவெண்ட்? நல்ல காரியம்தான். நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் டீசல் பெட்ரோல், பெரிய விஷயமா சொல்லப்படுது இல்லை சார்? அதுதானே அவங்க வேலையே. இல்லாததை அதான் நான் மாயால விட சொல்கிறதுன்னு சொன்னேன். இல்லாத விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் பிரம்மாண்டமாக ஊதி பெருசாக காட்டுற ஏற்பாடு தான் இதில் இருக்கே ஒழிய மிகைப்படுத்துகின்ற ஏற்பாடு இருக்கே. உதாரணத்துக்கு ஸ்கில்லிங். அவங்க என்ன ஸ்கில்லிங் எப்படி அறிவிச்சாங்க? ஏதோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டே போய்க்கிற மாதிரி அறிவிச்சாங்க. நீங்கள் என்ன பார்த்தீங்க? ஸ்கில்லிங் வில் நாட் கிவ் யூ எம்ப்ளாய்மெண்ட். ஸ்கில்லிங் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களை முன்பை விட சற்று கூட தகுதியாகும். எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமாங்கிறது இதை பொறுத்து இருக்குது. கிராக்கி இருக்கா? பொருளை விற்க முடியுமா சந்தையில்? அப்படின்னா நான் இன்னும் 10 பேரை எடுத்துக்கிறேன். அது கூட இப்போ என்னது ஏஐ வந்துருச்சு. நீ வேணாம், நான் மிஷின் வச்சே பண்ணிக்கிறேன். இது வருதா இல்லையா? ஆட்டோமேஷன் அதெல்லாம் வரும்பொழுது அது இவங்க வந்து மக்களுடைய யூனோ அறிவை குறைச்சி மதிப்பிடுறாங்க. மக்கள் பார்க்குறாங்க வாழ்க்கையில் கிடைக்கலன்னு. அப்போ அதுதான் எதிர்க்கட்சிகள்லாம் பிளவுபட்டுருக்கு, அதனால் வந்து இவங்க ஆட்சிக்கு வர முடியுங்கிறது வேறு. நான் அடுத்த தேர்தல் வச்சுட்டு நான் போகல. ஆனால் ஒரு எக்கானமிஸ்ட்ன்ற முறையில் நான் என்ன எதிர்பார்ப்பேங்கிறவங்க சொல்கிறேன். அரசு கணிசமான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும். புல்லட் ட்ரெயின் வரலாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் புல்லட் ட்ரெயின் வருவதற்கு முன்பாகவே எல்லா ஊர்கள்லேயும் குட்ஸ் டிராஃபிக் ஈஸியாக்கணும். அப்போ தான் பொருட்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். பேசஞ்சர் டிராஃபிக் இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் வந்து மெட்ரோக்கள் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது. கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கான இது இல்ல, மக்கள் தொகை இல்ல. அதுக்கு அது எப்படி சொல்ல முடியும்? அதை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற பல வட மாநிலங்கள் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் அவங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.
கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏன் வஞ்சனை பண்ணுறாங்கிற கேள்வி வருது. நான் அது வெறும் ஸ்டேட் பிரச்சனையாக பார்க்கல. பொதுவாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சரியான பார்வை இல்லை. இந்த பட்ஜெட்டை பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, இதுதான் சிச்சுவேஷன், இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன். இப்போ ட்ரம்ப் இப்படி பண்ணிட்டாரு, ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் இப்படி பண்ணுது, பெரிய குழப்பமாக இருக்குது. ஒரு பிரச்சனை அரசுக்கு, இது அரசு தான் டீல் பண்ண முடியும், நான் நீங்கள் டீல் பண்ண முடியாத. ரெண்டாவது, உள்நாட்டு ஜனங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் வர மாதிரி நீங்களே சொன்னீங்க, ஒரு பொருள் விற்க மாட்டேங்குது, அதனால தான் ஜிஎஸ்டி குறைக்கிறேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் இது தீர்வு இல்லையே. நீங்கள் வந்து பெரும்பகுதி காரும் சைக்கிளும் மோட்டரும் வாங்காத ஆட்களுக்கெல்லாம் என்ன தீர்வு கொடுக்க போறீங்க? அப்போ வேலை வாய்ப்பு என்னாச்சு? இருக்கிற வேலை வாய்ப்பையும் நீங்கள் பறிச்சிட்டிங்களே. சார் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இங்க உற்பத்தி ஆகிற பொருட்கள் ஏற்றுமதி, இப்ப நம்ம ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல உற்பத்தி ஆகிற பொருட்கள் நீங்க வெளிநாடுகள் அனுப்பணும்னு இல்லை, இங்கேயும் நீங்க ஒரு டைம் வித்துக்கலாம். இந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது, திருப்பூர்ல நிறைய சேர்ந்துருச்சுன்னா நீங்க உள்நாட்டிலேயே கொஞ்சம் வித்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான வரி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. வித்தா வாங்குறதுக்கு ஜனங்கள்ட்ட காசு அவ்வளோ இருக்கணும்ல. மைனூட்டா அரசு ஒர்க் பண்ணி இந்த பட்ஜெட் நாங்க கொடுத்துருக்கோம்னு கதை பண்றாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படின்னா என்ன இருக்கணும்? அப்படின்னா இந்த ட்ரம்ப்பினுடைய டாரிஃப் யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்க போகிறோம், ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நம்பிக்கையில் தான் ஓடுது. நாங்கள் வந்து ஸ்கில்லிங் கொடுப்போம், உங்களுக்கு வாய்ப்பு பெட்டர் ஆகும். இது நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே அந்த லேபர் கோட்ஸை கொண்டாந்து உழைப்பாளி மக்கள் பல ஆண்டு போராட்டங்களில் பெற்ற உரிமைகளை பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து சங்கம் அமைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அது மாதிரி கொண்டு இருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்ப பரிவாக பேசினாங்க. கிக் ஒர்க்கர்ஸுக்கு ஒன்றுமே பண்ணலன்னா அவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. கிராமப்புறங்களில் அரசினுடைய ஸ்கீம்ஸில் ஏராளமான குறைந்த ஊதியத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் மிட் டே மீல்ஸு, அங்கன்வாடி, இவங்களெல்லாம் வந்து ஒன்றிய அரசு ஏதாவது செய்ய முடிஞ்சா? மாநில அரசால் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா? அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா? இப்போ இன்னும் ஒரு பெரிய டேஞ்சர் இப்போ காத்துட்ருக்கு. 16வது நிதி ஆணையம் மாநிலங்கள் அனைத்துக்கும் சேர்ந்து 41% என்ற விகிதத்தை அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்குது. பல மாநிலங்கள் 50 கேட்டாங்க. தமிழகம் கேட்டுட்டே இருக்காங்க. ஆமாம், எந்த மாற்றமும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதை விட மோசமான விஷயம் தான் வெளியே எல்லாம் வரல. அதாவது பொதுவாக ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அவார்டில் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் அப்படின்னு ஒன்று மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. அது என்ன ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்னா, மாநிலங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அஜெண்டா பெருசாக இருக்குது, அந்த வருமான சோர்ஸஸ் கம்மியாக இருக்குது, அதுவும் இந்த ஜிஎஸ்டி அவங்க கையில் போன பிறகு இன்னும் கம்மியாகிடுச்சு. அப்போது இதை ஈடுகட்ட மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறையை ஈடுகட்டக்கூடிய மானியங்கள் கொடுப்பாங்க. அதான் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட்னு சொல்கிறது. போன ஃபைனான்ஸ் கமிஷன் வரைக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபைனான்ஸ் என்ன முடிவு எடுத்துருச்சு, நான் கொடுக்க போகிறதில்ல அப்படி முடிவு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் மத்திய அரசு பார்த்துக்கிட்டோம், மாநிலங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப மையப்படுத்தப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்குறீங்க. வேலைக்கு ஆகாது. அதாவது நீங்கள் எல்லா அதிகாரத்தையும் மையத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா எனக்கு பிடிச்சவனுக்கு கொடுப்பேன், பிடிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டேன், நீ ஹிந்தியை ஒத்துக்கிட்டா கொடுப்பேன், எல்லாரும் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் என்ன? அதாவது இந்த இந்த டீசென்ட்ரலைசேஷனையே மறுக்கிற, ஜனநாயகத்தை மறுக்கிற ஏற்பாடு தான் இங்கே நடக்குது. நான் வந்து மாநில அரசுகளில் அப்படியே தங்கன்னு நான் சொல்லலை. அவங்களும் வந்து கீழே உள்ளாட்சி அமைப்பு அதிகாரம் கொடுக்குறதுல தாயங்களாம். கேரளா தான் சூப்பராக அதில் போயிருக்கிறாங்க. அது கேரளாவுக்கு இப்போ வழியை காலி பண்ணிட்டு இருக்காங்க, போக முடியாதபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ரிவைஸ்டு எஃப்சி அவார்டில் வந்து கேரளா பாணி டீசென்ட்ரலைசேஷனுக்கு உதவியே கிடையாது. ஸோ அவங்க தெல் பி இன் ட்ரபிள். அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதானே, எதுவும் தெரியாமல் பண்ணுற விஷயமே கிடையாது. இல்லை நம்ம தான் இன்னசென்ட்டாக அப்பாவியாக இருந்தோம்னா நம்ம தான் பழச்ச முழிச்சுக்கணும். அப்போ நிலைமை அதான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ ஹாப்பி சுச்சுவேஷன். நான் சொன்னேன்ல முதலையே, அதாவது போன வருஷம் 50 லட்சம் கோடி ரூபா செலவு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டு, இந்த வருஷம் 53 லட்சம் கோடி ரூபா. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரசு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும், இல்லைன்னா ஜனங்க கையில் வருமானம் கிடைக்கிற மாதிரி மற்ற வேலைகளை செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். ரெவென்யூலையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, கேபிட்டல்லையும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எதுக்கு பயப்படுறீங்க? இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 4.4 4.3 ஆக்கிட்டோம், 0.3 ஆக்கிட்டோம்னு சொன்னீங்கல்ல, என்னது அது? அது ஃபிஸ்கல் டெபிசிட், ஃபிஸ்கல் பற்றாக்குறை. அதை எப்படி கணக்கு போடுறாங்க? அரசின் ஒட்டுமொத்த செலவு ஒரு பக்கம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சேர்த்து ஒரு பக்கம் வச்சுருவாங்க. ரசீதுன்னு கணக்கு போடுறதவங்க, நீங்கள் கடன் வாங்கினா ரசீதாக எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா முதலாளிமார்களும் அரசு வங்கியிலேருந்து கடன் வாங்கலாம், ஆனால் அரசு கடன் வாங்கக்கூடாது. என்ன அபத்தமான நிதியமைச்சர் அதை ஒரு நான் சாதனையா அச்சீவ் சொல்றேன். பண்ணி காமிச்சிட்டேன். அதான் அதை பிகாஸ் அவங்க வந்து தாராளமய கொள்கைகளை பின்பற்றுறாங்க. நியோ லிபரலிசம்னு சொல்கிறாங்க. தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், நெறிமுறைகளை நீக்குதல், தாராளமயமாக்கல், இதுதான் அந்த எல்பிஜிங்கிறது. அது உலக வங்கி IMF திணிப்பு. அது
அவங்க தான் இந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்ற கான்செப்ட். முன்பெல்லாம் நாங்கள்லாம் பொருளாதாரம் படிக்கும்பொழுது வருவாய் பற்றாக்குறைன்னு இருந்துச்சு. ஓவரால் பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்கும். வருவாய் பற்றாக்குறைன்னா நீங்கள் வரி மூலம் கிடைக்கிற காசை பத்த மாட்டேங்குது அரசாங்கம் நடத்துறதுக்கு, அது பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லலாம். அதுவே நம்ம கூடு வரைக்கும் தவிர்க்கணுங்கிறது அது ஒரு நியாயம் இருக்குது. எல்லா செலவுகளையும் ஒரு பக்கம் வச்சு எல்லா வரவுகளையும் மறுபக்கம் வச்சு மிச்சம் இருக்கிறது தான் ஓவரால் டெபிசிட். அதை பற்றி கவலைப்படுவோம். முந்தியெல்லாம் நாங்கள் 79-80 வரைக்கும் இந்தியாவில் அது கூட இல்லை. இந்தியா வாஸ் மேனேஜிங். பட் 80க்கு பிறகு கடன் வாங்குறது கூடியிருக்கு. அப்போ கடன் மூலம் கிடைக்கின்ற வருவாயை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது தான் ஃபிஸ்கல் பற்றாக்குறை. இது ஏன் வைக்கிறாங்க? பன்னாட்டு பெருமூலதனங்கள் முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வரணும்னு சொன்னால் இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை அதிகமாக இருந்தால் அரசு கடன் வாங்குது, வரவுக்கு மீறி செலவு பண்ணுது, அந்த நாட்டு நாணயம் வந்து உறுதியாக நிற்காது, சரியும், அவங்க அங்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து யார் சொல்லுவாங்க? இந்த முதலீட்டாளர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், மூடி, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே போகாதீங்க, இந்தியாவுக்கு போகாதீங்க, அங்கே ஃபிஸ்கல் பற்றாக்குறை கூடிக்கிட்டு இருக்குது, கவர்மெண்ட் ரொம்ப ஓவர் ஆக்டிவாக இருக்கிறானுங்க, நாளைக்கு உங்களே பிடிச்சி உங்கள் சொத்தியை பரிசாரம் படிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏற்பாடு. அப்படின்னு இது உலக வங்கியும் IMFம் திட்டமிட்டு விடுதலை பெற்ற நாடுகளில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது அவங்களை கட்டுக்குள்ள வைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் பெரிய சமாச்சாரம் இருக்குது. இல்லை, இது வெறும் உள்ளூரில் பேசுகிற விஷயம் இல்லை. ஏகாதிபத்திய நாடுகள், மூன்றாம் உலக நாடுகள் முன்னேறுவதை விரும்பவில்லை. ட்ரம்ப் மாதிரி அந்த நாட்டுக்குள்ளேயே போய் பிரசிடென்ட் தூக்கிட்டு வருது ஒரு பாணி. அப்படி பண்ணாமல் குவைட்டாக ஒழிச்சு கட்டுறது இன்னொரு பாணி. ஐரோப்பிய பாணின்னு ஒன்று இருக்குது, அமெரிக்க பாணின்னு ஒன்று இருக்குது. நீ வந்து அதனால் இதோ ஐரோப்பிய ஒன்றியங்கள் நமக்கு அப்படியே நீ வந்து கருணையோடு பேசுகிறாங்களேன்னு ஏமாந்து போனீங்கன்னா ஏமாந்து போனதான். இல்லை ஒருவேளை நீங்கள் ஏமாந்து போனீங்கன்னா எனக்கு தெரியாது, அதில் உங்களுக்கு என்ன வரவு செலவுன்னு நான் பேச விரும்பலை. ஆனால் ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்ளக்கூடிய திராணி இந்த அரசுக்கு இல்லை. நீங்கள் 45 இன்ச்சாக இருந்தேன், 56 இன்ச்சாக இருந்தேன், 65 இன்ச்சாக இருந்தேங்க, ஓகே எதிர்கொள்ள முடியுதா? அப்படி சொல்றீங்க. ஆனா 25% பெனால்ட்டி, 25%, 50% இருந்த டாக்ஸை இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட பேசி 18% குறைச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சொல்றாங்கல்ல அதாவது அவங்க சொல்லல, ஒரே போன் அவங்க சொல்லல, அவங்க சொல்லவே இல்லை. ட்ரம்ப் வந்து 18% முடிவு பண்ணிட்டோம். பிஎம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, இல்ல அக்னாலஜ் இல்ல, பண்ணிட்டாரு. ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காரு? நாங்கள் 18% ஆக்கிட்டோம். இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு ஆயில் வைக்க மாட்டேன், ரஷ்யாவில் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஒரு இறையாண்மை பெற்ற நாடு எங்கிருந்து பொருளை வாங்கணும்னு யார் முடிவு பண்ணுவாங்க? ட்ரம்ப் முடிவு பண்ணுவாரா? அது ஓகே உங்களுக்கு? அப்போ நீங்கள் பேசாமல் அடிமையாகவே இருந்துருக்கலாமே. நீங்கள் போராடி பெற்ற விடுதலை, காந்தி மகான் உட்பட போராடி பெற்ற விடுதலையை, காந்தி மகானுக்கு பற்றி இவங்களுக்கு பெரிய மரியாதை கிடையாது. அவர் காலிவண்டிலே உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் ஒரு எண்ணற்ற மக்கள் தியாகம் செய்து பெற்ற விடுதலை எதுக்காக பெற்றோம்? வெள்ளைக்காரனோட நம்ம சுப்பீரியராக வாழ்ந்துருவோம்னு நம்பிக்கை இல்லையா? இல்லை, நம்ம தப்போ ரைட்டோ நாம் செய்வோம்ப்பா, வெள்ளைக்காரன் எதுக்கு நம்மள்ட்ட சொல்லணும் அப்படின்னு. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ஏன்னா வேறு வழி இல்லை நமக்கு, ஐரோப்பாவோட பேசுவோம். இருந்தாலும் ட்ரம்ப்பு அப்படி கண்ணை காட்டினா போனால் நாங்கள் ஓடி போய் ஐயாவில் உட்காந்துருவோம். அவர் போட்ட வரி, பெனாலிட்டி, இதனால நம்மளுடைய ஏற்றுமதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது, ட்ரேடர்ஸ் பெரிய தொடர்ந்து பாதிக்கப்படும். அப்போ நீங்க ஒரு அரசு என்ன மக்கள் இல்ல அப்படின்னா என்னன்னா சுயசார்பை மேம்படுத்து அப்படின்னு பேசணும். நீங்க வந்து வாய்க்குள்ள நுழையாத அந்த ஆத்ம நிர்பார்னு ஒரு ஹிந்தி வார்த்தையை சொல்றீங்க, என்ன பண்ணீங்க? இல்ல சார், இதுல நீங்க சொல்ற லாங் டேர்ம்க்கு இல்ல இல்ல, எவ்வளவு நாளா 10 வருஷமா வச்சிருக்கீங்களே நீங்க ஆத்ம நிர்பார் சொல்லி 6 வருஷம் ஆகுது. விவசாயிகள் வருமானத்தை ரெட்டி பார்க்கணும்னு சொல்லி 10 வருஷம் போகுது. நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து நாங்கள் அவங்க மாதிரி இல்லை, நாங்கள் வந்து சொந்த காலம் இருப்போம். ரூபாய் மதிப்பு சரிந்த பொழுது 2012-13 இவர்கள் ஆடிய நாடகம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்கு ரூபாய் மதிப்பு? 90 ரூபாய் தான். ஆமாம், அன்றைக்கி எவ்வளோ? 60, 45 60க்கு போனதுக்கு ஒரே நாடு பூரா கலகம் பண்ணாங்க இவங்க. அது ரைட்டுன்னு நான் சொல்லலை, காங்கிரஸ் கட்சி ஆட்சியை நான் ஒன்றும் வரவேற்கலை. ஆனால் இவங்க ஏதோ சுத்த சுயம் பிரகாசம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன இருக்குது? அப்போது பன்னாட்டு சந்தையில் பல பிரச்சனைகள் இருக்குது, பல ஃபோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் அப்படி நினச்ச மாதிரிலாம் ரூபாய் மதிப்பை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, ஆகவே தான் நம்ம அந்நிய மூலத்தை வர சொல்கிறோம், என்ன வேணால் எடுத்துக்கோன்னு சொல்கிறோம், சலுகை எல்லாம் கொடுக்குறோம் அவங்களுக்கு, ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம்னு சொல்கிறோம், அப்படியே வரமாட்டேங்கிறாங்களே என்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவங்களுக்கு. இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்க வேண்டான்ற முடிவு எடுத்து நம்ம இப்போ அமெரிக்கா கிட்ட வாங்க போகிறோன்ற முடிவு, அது நீங்கள் அந்த முடிவு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் அதை வரவேற்கலாம். இல்லை,
இந்தியா வந்து எங்கிருந்து பொருள் வாங்கினாங்கிறது இந்தியா முடிவு பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ட்ரம்ப் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்களே. ஓப்பனாக வந்து ட்ரம்ப் சொன்னாலும் ஆகவே பண்ணணும்னு ஒத்துப்பாங்களா? நாங்கள் தான் எல்லாத்தையும் யோசித்து கால்குலேட் பண்ணி கடவுள்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு இதுதான் கரெக்டுன்னு முடிவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள். யதார்த்தம் என்ன? நீங்கள் உங்களால் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக நிற்க முடியல. அவன் வந்து இதோடு 15 தடவை சொல்லிட்டான் நான் தான் அந்த வாரம் நிப்பாட்டினேன்னு. நம்மளால் இன்னி வரைக்கும் கம்முன்னு இருக்காரு. இது சும்மா இருக்கிறாளா அவரு? சும்மா இருக்கிறாளா? அவர் பேசாட்டி கூட அவருடைய ஆட்கள் இருக்காங்க, அவரை வச்சு பேச வைப்பார்ல. பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குது? இவர் கம்முன்னு இருப்பார். அந்த அந்த சில பேர்லாம் இருக்காங்களே, பேர் சொல்ல விரும்பல நான். தட்டால் புட்டாலும் விழுந்து புண்டு கொதறாத குறை தான். அதனால் இது ஒன்றும் இந்த நாடகத்தை ஏற்க முடியாதுங்க. யதார்த்தம் நான் தப்பாக சொல்ல நினைக்காதீங்க. ரியலி ஐ சா தி பட்ஜெட் ஸ்பீச் ஃபுல்லாக உட்காந்து பொறுமையாக கேட்டேன். ஒரு தொலைக்காட்சி ஸ்டுடியோவில் இருந்தேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவ்வளோ வந்து தொடர்ந்து பொய்களாக அடுக்க முடியுமா என்று கூட எனக்கு தோணுச்சு. ஆரம்பத்தில் பேசின விஷயங்கள்லாம் பின்னாடி கான்க்ரீட் ப்ரொபோசல்ஸ்க்கு வந்துட்டாங்க, அது வேறு. ஆனால் அந்த ப்ரொபோசல்ஸ் எதுவுமே நிறைய சொன்னாங்க, ஏராளமான ப்ரொபோசல்ஸ் சொன்னாங்க. நம்பர் ஜாஸ்தி, தாக்கம் குறைவு, இம்பேக்ட் ரொம்ப கம்மி. அதான் யதார்த்தம். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் வழங்கும் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது.